வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர், நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கோதுமை ரவை வந்து பாயசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சீக்கிரமே அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கேட்டபடி வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கிற மாதிரியான கோதுமை ரவை பாயசம் ரொம்ப சூப்பரா நல்ல டேஸ்டியா குவிக்கா பண்ணிடலாம். குக்கர்லயே பண்ணிடுறதுனால ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். அதே நேரம் கோதுமை ரவை, பாசிப்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து பண்றதுனால ரொம்ப ஹெல்தியானது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கோதுமை ரவை பாயசம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பாயசம் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு சின்ன கப்பு ரவா, வெயிட்ல பாத்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். 50 கிராமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு கரெக்டா இருக்கும். வெல்லம் வந்து 1.25 கப்பு. 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், முந்திரி, பாதாம், திராட்சை, இது கொஞ்சமா நம்ம நெய்யில வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 4 ஏலக்காய், இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வாங்க கோதுமை ரவை பாயசம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாயசம் வந்து நம்ம குக்கர்லயே பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். நெய் சூடாயாச்சு. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாதாம், முந்திரி, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசா கலர் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். முந்திரி, பாதாம், திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை நம்ம வேற கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வந்து நல்லா கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இதே குக்கர்ல பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்து லேசான ஒரு கோல்டன் கலர் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது, நல்லா லேசான ஒரு கோல்டன் கலர் வந்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, இதையும் வறுத்துப்போம். இதுவும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கோதுமை ரவை நல்லா வறுத்தாச்சு, நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க, நல்லா வாசனையும் வருது. இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் லேசா வறுத்துப்போம். 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதை வந்து இந்த ரவையில ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு, நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். குக்கர் மூடி 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிப்போம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும், நமக்கு பாகு எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெல்லம் இந்த மாதிரி நல்லா அப்படி கரைஞ்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடுவோம். ரவா பாருங்க நல்லா குழைவா நல்லா வெந்திருக்கு. வெள்ளைப்பாகு நம்ம டைரக்டா இதுலயே வந்து வடிகட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த கோதுமை ரவை இந்த வெள்ளை பாகோட சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். வெள்ளத்துல இருக்கிற அந்த இனிப்பு வந்து ரவா அப்சர்வ் பண்ணும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, வெள்ளை பாகோட சேர்த்து கோதுமை ரவை நல்லா வந்து கொதிச்சு நல்லா திக்காயாச்சு. காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பால், அதாவது 200 ml பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். பாயசம் பாருங்க நல்லா கொதி வந்தாச்சு, நல்லா திக்கும் ஆயாச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை இதையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் கோதுமை ரவை பாயசம் சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. நல்லா க்ரீமியா பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்கு. பாயசம் பிரசாதம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பிரசாதம் அப்படின்னால கேட்கவா வேணும், எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த கோதுமை ரவை வறுத்ததுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கு. பைத்தம்பருப்பு நம்ம வறுத்து வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதோட வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெல்லம் எல்லாமே கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/4 கப்பு வெல்லம் அதிகப்படுத்தி நீங்க சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காயை போட்டு அந்த கோதுமை ரவையோட நல்லா வறுத்துட்டு வேக வச்சதுனால இந்த பச்சை தேங்காய்க்கு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கு பாருங்க. வெந்ததுன்னா இன்னும் கூட நல்ல வாசனையா இருக்கும். அந்த ஒரு நல்ல வாசனை இந்த பாயசத்துல நமக்கு இருக்கு.
நம்ம நட்ஸ் எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி வறுத்து போட்டதுனால அதுவும் வந்து லேசா வாயில கடிப்படும் போது அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. கோதுமை ரவா பாயசம் வந்து எப்பவுமே வந்து பிரசாதத்துக்கு ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.